ஹலோ கைஸ், நான் உங்க தமிழா. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா, இன்னொரு இம்பார்ட்டன்ட்டான லீட் கோட் ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் நேம் வந்து பாத்தீங்கன்னா, கிரம்பி புக் ஸ்டோர் ஓனர். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம்ல வந்து பாத்தீங்கன்னா, வழக்கம் போல எப்படி நம்ம ப்ராப்ளம படிச்சுட்டு, இன்ட்யூஷன் அப்ளை பண்ணி எந்த அல்காரிதம் டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சுட்டு, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் கோட் வாக் த்ரூ போறோம் கைஸ். ஸோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு மீடியம் கொஸ்டின். அண்ட் இதுல நம்ம யூஸ் பண்ண போற டெக்னிக் வந்து எக்கச்சக்கமான இன்டர்வியூ ப்ராப்ளம்ஸ்க்கு யூஸ் ஆக போகுது. ஸோ கொஷின் வந்து கொஞ்சம் பெருசா இருக்குன்னு நினைக்காதீங்க. சிம்பிளா தான் இருக்கு. நான் உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க கொஷின் அப்படியே படிக்கிறதுனாலும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நம்மள்ட்ட வந்து ஒரு ஷாப் இருக்கு. ஓகேவா? ஒரு கடை இருக்கு. அந்த கடையில உள்ள ஒரு அ அந்த கடையில உள்ள ஷாப் ஓனர் வந்து சில நாள் கிரம்பியா இருப்பாரு. சில நாள் நான் கிரம்பியா இருப்பாரு. ஓகேவா? ஸோ கிரம்பி, நான் கிரம்பினா ஒண்ணும் இல்ல. கோவமா இருப்பாரு, இல்ல கேஷுவலா சில்லா இருப்பாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிரம்பியா இருந்தாருன்னா, அன்னைக்கு வந்து அந்த நிமிஷத்துல வந்து கோவமா இருக்காருன்னு அர்த்தம். நான் கிரம்பியா இருக்காருன்னா, அந்த நிமிஷத்துல வந்து சாதாரணமா ஹாப்பியா இருக்காருன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இந்த கடைக்கு வந்து கஸ்டமர்ஸ் வருவாங்க இல்லையா? ஒவ்வொரு நிமிஷமும் எத்தன கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்றத ஒரு அரேல குடுத்துருவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா 3, 2, 10 இப்படின்னு ஒரு 3 எலிமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு அரே குடுத்திருந்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 0த் மினிட்ல நமக்கு வந்து 3 கஸ்டமர் வராங்க. ஃபர்ஸ்ட் மினிட்ல வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து 2 கஸ்டமர் வராங்க. அதே மாரி செகண்ட் மினிட்ல பாத்தீங்கன்னா வந்து நம்ம கடைக்கு வந்து 10 கஸ்டமர் வராங்க. அதே மாதிரி இன்னொரு அறையில நான் ஏற்கனவே சொன்ன மாரி, அந்த மினிட்ல வந்து அந்த கடை ஓனர் வந்து கிரம்பியா இருப்பாரா? இல்ல நான் கிரம்பியா இருப்பாரா? அப்படின்றத குடுத்திருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 0, 1, 0 அப்படின்னா என்னன்னா, 0ன்னு இருந்துச்சுன்னா, கடை ஓனர் வந்து சந்தோஷமா இருக்காருன்னு அர்த்தம். 1ன்னு இருந்துச்சுன்னா, கடை ஓனர் வந்து கடுப்பா, கிரம்பியா இருக்காருன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ எப்பலாம் கடை ஓனர் வந்து சந்தோஷமா இருக்கானோ, இந்த கஸ்டமர் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 0த் மினிட்ல பார்த்தீங்கன்னா, கடைக்காரன் வந்து கிரம்பியா இல்ல, சந்தோஷமா தான் இருக்கான். ஸோ அதனால என்ன ஆகும் அப்டின்னா, அந்த மினிட்ல வர 3 கஸ்டமருமே வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க. ஸோ இப்ப வந்து நான் +3 போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ 3 கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு. இப்போ செகண்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல உள்ளதுல பார்த்தீங்கன்னா, கடைக்காரன் வந்து கிரம்பியா இருக்கான். அதாவது கடுப்பா இருக்கான். அப்பன்னா என்ன அர்த்தம்? அங்க வர 2 பேருமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 பேர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. இப்ப கடைசில பார்த்தீங்கன்னா, செகண்ட் மினிட்ல மறுபடி கடைக்காரன் வந்து நார்மலா தான் இருக்கான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இந்த 10 பேருமே வந்து சாட்டிஸ்ஃபைட். ஸோ +10. ஸோ இங்க மொத்தமா என்ன வருது? 13ன்னு வருது. அப்பன்னா என்ன அர்த்தம்னா, இந்த கஸ்டமர்ஸ்க்கும், இந்த கிரம்பி அரேக்கும் பார்த்தா, மொத்தம் 13 கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபைடா போவாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஜெனரல் கான்செப்ட். இப்போ இதுல என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மினிட்ஸ் அப்படின்னு ஒரு வேல்யூ குடுத்துருவாங்க கைஸ். ஓகேவா? ஸோ மினிட்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் குடுத்துருவாங்க. மினிட்ஸ் வந்து எக்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த எக்ஸ் நம்பர் ஆஃப் மினிட்ஸ்க்கு கன்டினியூவஸா நம்ம கடை ஓனரால கடுப்பாகாம இருக்க முடியும். அதாவது அவன் வந்து மூச்சு பயிற்சிலாம் பண்ணி, பிராக்டிஸ் பண்ணி, மெடிடேஷன்லாம் பண்ணி, அமைதியா இருக்க கத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸ் மினிட்ஸ்க்கு வந்து அவனால கன்டினியூவஸா அமைதியா இருக்க முடியும். அதாச்சும் கடுப்பாகாம இருக்க முடியும். இப்போ கொஷின் என்ன அப்படின்னா, இதுல எந்த எக்ஸ் மினிட்ஸ் நம்ம கன்டினியூவஸா பண்ணோம் அப்படின்னா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்பிள் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஸோ கஸ்டமர் அரே வந்து நமக்கு 3214 அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி கிரம்பி அரே வந்து 0101 அப்படின்னு இருக்கு. மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ இப்போ மேக்ஸிமம் எவ்வளோ கஸ்டமர்ஸ் நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இது வந்து இந்த மினிட்ஸ் இல்லாம இருந்துச்சுன்னா ஈஸியா நம்ம போட்டுறலாம். கரெக்ட்டா? ஸோ எப்பலாம் 0வா இருக்கானோ அப்பலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 இருக்கிறதெல்லாம் கவலைப்பட தேவையில்ல. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 3யும் 1 மட்டும் தான் ஆட் ஆகும். ஸோ 3 + 1 வந்து மொத்தமா சேர்ந்து எப்பவுமே 4 கஸ்டமர்ஸ் தான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். கரெக்ட்டா? ஆனா, ஏதாச்சும் ஒரு 2 நிமிஷம் வந்து நம்மளால கன்டினியூஸா ஷாப் ஓனர வந்து ஹேப்பியா வச்சுக்க முடியும். கரெக்ட்டா? அப்படி பண்ணும்போது நம்மளால எவ்வளோ மேக்ஸிமம் கஸ்டமர சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்னு கேட்கலாம். ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற அல்காரிதம் என்ன அப்படின்னா, ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக் கைஸ். ஸோ இந்த டெக்னிக் பத்தி உங்களுக்கு தெரியலன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த வீடியோலயே நான் ஃபுல்லா கவர் பண்ண போறேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த கான்செப்ட்ல கவர் பண்ணி போட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பா அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. இது ஏன் நம்ம ஸ்லைடிங் விண்டோன்னு நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா, எப்பலாம் நம்மளுக்கு வந்து ஒரு கன்சிக்யூட்டிவ் விண்டோ ஆஃப் எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும், இல்ல அத வச்சு ஏதாச்சும் ஒரு
கால்குலேஷன் பண்ணணும்னு கொஷின்ல வருதோ அப்பெல்லாம் இந்த டெக்னிக் வந்து நமக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகணும். இப்போ ஏன் நான் சொல்றேன்னு பாருங்களேன். 2 நிமிஷம் கண்டினியூஸா கஸ்டமர் வந்து ஹாப்பியா இருக்க போறான். அது எந்த 2 நிமிஷம்ன்றத கண்டுபிடிக்க போறோம். கண்டினியூஸான 2 நிமிஷம் கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1 நிமிஷம், இந்த 1 நிமிஷம் கிடையாது. எப்பவுமே அந்த 2 நிமிஷமும் தொடர்ந்து தான் வரப்போகுது. ஸோ இந்த 2 நிமிஷமா இருக்கலாம், இல்ல இந்த 2 நிமிஷமா இருக்கலாம், இல்ல இந்த 2 நிமிஷமா இருக்கலாம். கரெக்டா? ஸோ இந்த விண்டோ ஆஃப் 2 மினிட்ஸ் வந்து எப்பவுமே கான்சிக்யூட்டிவா வரதுனால ஸ்லைடிங் விண்டோ யூஸ் பண்ணி இதை வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படின்றது என்னோட தாட் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட இன்ட்யூஷனா இருக்க முடியும். இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே, ஸ்லைடிங் விண்டோன்னு வந்துட்டாலே கேஸ் யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட் எண்டுன்னு ஒன்று வச்சுப்போம். கரெக்டா? ஸோ அந்த ஸ்டார்ட் எண்டும் வந்து விண்டோவை வந்து நமக்கு சொல்ல போது அந்த விண்டோ எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். எப்போலாம் நம்ம விண்டோ வந்து நமக்கு தேவையான அளவை தாண்டி போகுதோ அப்போ வந்து ஸ்டார்ட்லேருந்து கம்மி பண்ணிட்டே வருவோம். ஓகேவா? இதுதான் வந்து ஸ்லைடிங் விண்டோவோட சிம்பிளான கான்செப்ட். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் பாருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டும் எண்டும் எடுத்துக்கிட்டா, ஸோ எஸ்ன்னு போட்டுக்கிறேன், எண்டுன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட்டும் எண்டு ரெண்டுமே 0th இண்டெக்ஸில் தான் இருக்க போகுது. இப்போ ஒவ்வொரு விண்டோவுக்கும் நம்ம எவ்வளோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டுபிடிக்கிறோன்றத ஒரு வேரியபிளில் நம்ம அப்படியே வச்சுட்டே வரலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இது வந்து ஒவ்வொரு விண்டோவுக்கும் மாறிட்டே இருக்க போகுது. அதே மாதிரி மேக்ஸிமமாக எந்த விண்டோவில் நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு அப்படின்றத நம்ம ட்ராக் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நான் மேக்ஸிமம் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ மேக்ஸ் வந்து எப்போவுமே 0 தான் ஆரம்பிக்க போகுது. இப்போ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த விண்டோவுக்கு என்ன பாருங்க, ஸ்டார்ட்டும் எண்டும் டினோட் பண்ற விண்டோ வந்து 3 தான். ஓகேவா? இப்போ 3ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கிரம்பி வந்து 0வா தான் இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆல்ரெடி ஷாப் ஓனர் வந்து இந்த சமயத்துல வந்து நமக்கு ஹாப்பியா தான் இருக்கான். ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இந்த எலிமெண்ட்டை நீங்க விண்டோல எடுக்காம இருந்தாலே இந்த +3 வந்து உங்களுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆயிடுவான். ஸோ இந்த விண்டோல இந்த +3க்கு நீங்க வேல்யூ கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஆல்ரெடி ஓனர் வந்து கிரம்பியா இல்லை அப்படின்னா அது வந்து நமக்கு வேல்யூ கிடையாது. ஓனர் கிரம்பியா இருந்து அதை நம்மளால நான் கிரம்பியா மாற்ற முடிஞ்சாதான் அந்த இடத்துல உள்ள கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வர காம்பினேஷனுக்கு மட்டும்தான் நம்ம வெயிட் கொடுக்கணும். கரெக்டா? ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா 0ன்னு இருக்கிறதுனால இதை வந்து நம்ம கண்டுக்க தேவையில்லை. ஏன்னா எப்பவுமே இந்த 3 கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்க போறோம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், எண்டு வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண போறோம். ஏன்னா விண்டோ வந்து நம்ம ஏற்றிட்டே போனோம் இல்லையா? விண்டோ சைஸ் வந்து பாருங்க 2. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம விண்டோ சைஸை தாண்டல. ஸோ இப்போ நம்ம விண்டோ என்ன 3, 2ல வந்து பாருங்க இப்போ நம்ம எண்டில் உள்ளது 2. இந்த 2 வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா ஓனர் வந்து கிரம்பியா இருக்கான். அப்போனா என்ன அர்த்தம், இன்கேஸ் நம்ம இந்த 2 மினிட்ஸ் விண்டோ வந்து இந்த 2 நிமிஷம் தான் ஓனரை வந்து ஹாப்பியாக வச்சுக்க முடியும் அப்படின்னா இந்த 2 ஸ்லாட்ல உள்ள கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க. அப்போனா என்ன அர்த்தம், 3ல உள்ளவன் எப்படியும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுவான். ஆனால் 2ல உள்ளவன் தான் நமக்கு சேஞ்ச் பண்றதுனால சாட்டிஸ்ஃபை ஆகிறான். ஏன்னா 1ஆ இருக்கிறது 0வா மாறும். அதனால இந்த 2 பேரும் சாட்டிஸ்ஃபை ஆகும். கரெக்டா? புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1ன்னு இருக்கிறதுனால இந்த +2 வந்து நமக்கு வேல்யூ உள்ளதா மாறப்போகுது. ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் 2 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ பாருங்க மேக்ஸிமம் வந்து மாறணும். ஏன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் 2, மேக்ஸிமம் வந்து 0. ஸோ அதனால என்ன பண்ண போறேன், மேக்ஸிமம் வந்து நான் 2ன்னு மாத்திக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து எண்டை இன்க்ரிமெண்ட் பண்ணலாம். ஸோ எண்டை இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளோட இந்த விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா எண்டை இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ வந்து 3 ஆயிடுது. அது வந்து நம்ம மினிட்ஸ், அதாவது விண்டோ இருக்க வேண்டிய சைஸோட அதிகமாயிடுது. அப்போனா நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்டார்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும், இன்கேஸ் இதை நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் நம்ம அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் அதை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஆனால் நம்ம இந்த 3யை வந்து ஆட் பண்ணவே இல்லை, ஏன்னா இது 0ல தான் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து நமக்கு கவலை இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ வந்து ஸ்டார்ட் அண்ட் எண்டு, ஸோ இது 2க்கு வரப்போகுது. இப்போ வந்து பாருங்க இந்த எண்டில் உள்ள 1 நமக்கு வேல்யூபுளா இல்லையா? இல்லை, ஏன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல கிரம்பி வந்து 0வா தான் இருக்கு. ஸோ இதை பற்றி நமக்கு கவலையே இல்லை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்பயும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் 2வா தான் இருக்க போது, நம்ம எதுவும் அப்டேட் பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ மறுபடியும் என்ன பண்ண போறோம் கைஸ், மறுபடியும் வந்து எண்டை வந்து ஒரு இது தாண்டி வைக்க போறோம். ஸோ இப்போ வந்து பாருங்க விண்டோ மறுபடியும் 3 ஆயிடுச்சு. விண்டோ 3 ஆச்சுனால என்ன பண்ணணும், ஸ்டார்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட்லேருந்து நம்ம வேல்யூ ஆட் பண்ணியிருந்தோம்னா அதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல பாருங்க
2 இருக்கு, 1 இருக்கு. ஸோ கண்டிப்பா இத வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து நம்ம 1 இருந்ததுனால ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா -2 ஆயிட போகுது 0. ஓகேவா? இப்ப வந்து பாருங்க இதுதான் நம்மளோட விண்டோ. கரெக்ட்டா? எண்ட்ல வந்து 4 இருக்கு. இங்க வந்து பாருங்க 1 இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பாருங்க. அப்பன்னா என்ன அர்த்தம்? இன் கேஸ் நம்ம இந்த விண்டோ தான் நம்ம 2 மினிட்ஸ் சூஸ் பண்ணியிருந்தோம்னா, இந்த 4 கஸ்டமர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருக்க மாட்டான். ஏன்னா, கடை ஓனர் வந்து அப்போ கோவமா தான் இருந்திருக்கான். ஆனா, இன் கேஸ் நம்ம இந்த 2 மினிட்ஸ் சூஸ் பண்ணும்போது, இதையும் நம்மளால 0ன்னு மாத்த முடியும். அப்பன்னா என்ன அர்த்தம்? இந்த 4 வந்து +4ன்னு நமக்கு மாறும். கரெக்ட்டா? ஸோ, அதனால இப்ப என்ன பண்ண போறோம் நம்ம? கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல +4 போட போறோம். ஸோ, இப்ப வந்து பாருங்க இது வந்து 4. இந்த 4 வந்து நம்ம இப்போ வரைக்கும் பார்த்த மேக்ஸிமமோட அதிகமா இருக்கு. கரெக்ட்டா? அப்பன்னா என்ன அர்த்தம்? மேக்ஸிமம் வந்து அப்டேட் பண்ணி 4ன்னு மாத்திரலாம். இப்போ ஸ்டார்ட், எண்ட் ஒரு விண்டோ நம்மள்ட்ட இருக்கு. இதுக்கு மேல நம்ம கன்டின்யூ பண்ண முடியாது. ஏன்னா எண்ட் வந்து கடைசி இத ரீச் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, மேக்ஸிமம் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தது வந்து 4. அதாவது என்ன அர்த்தம்னா, 2 நிமிஷம் நம்மளால கன்டினியூஸா கடைக்காரன ஹேப்பியா வச்சுக்கிறது மூலமா, 4 பேர் நம்மளால எக்ஸ்ட்ராவா சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுது. கரெக்ட்டா? அப்போ இது வந்து எந்த 2 நிமிஷம்? பார்த்தாலே தெரியுது இந்த கடைசி 2 நிமிஷம் தான். ஓகேவா? இப்போ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்ஸரான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இந்த 4 வந்து என்ன சொல்லுது அப்டின்னா, இந்த 2 நிமிஷத்த வந்து நீ மொத்தமா அந்த கடைக்காரன வந்து ஓனர வந்து ஹேப்பியா வச்சுக்கிட்டன்னா, எக்ஸ்ட்ராவா 4 கஸ்டமர் உன்னால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்னு சொல்லுது. இப்போ இந்த 4 வந்து இந்த இடத்துக்கு மட்டும் தான் வருது. ஸோ மத்த 2 இடத்துக்கு என்ன பண்ணணும்? ஜஸ்ட் நம்ம நார்மலா போயிட்டு 0வா இருந்ததுன்னா ஆட் பண்ணுவோம். 1ஆ இருந்ததுன்னா ஆட் பண்ண மாட்டோம். ஸோ அந்த லாஜிக் யூஸ் பண்ணி மொத்தமா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்ப ஜஸ்ட் நம்ம ஃபைனலா கண்டுபிடிச்சிடலாமா? எவ்வளோ வருது ஆன்ஸர்ன்னு? ஸோ ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மினிட்க்கு வந்து கிரம்பி 0வா இருக்கு. அப்பனா இந்த +3 அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? ஸோ 3 வந்து ஆட் ஆயிடும். செகண்ட் மினிட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடைக்காரன் கிரம்பியா இருக்கான். ஸோ அதனால இந்த 2 பேரும் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. ஓகேவா? ஸோ ஒண்ணும் ஆட் பண்ண தேவையில்ல. இப்போ 3 மினிட்டும், 4த் மினிட்டும் நம்ம ஆல்ரெடி ஆன்ஸர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த 2 நிமிஷம் கன்டினியூஸா இருந்தான்னா, அந்த 2 நிமிஷத்துல உள்ள எல்லாருமே சாட்டிஸ்ஃபை ஆக போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அதாவது இந்த விண்டோல இருக்கிற எல்லாருமே சாட்டிஸ்ஃபை ஆக போறாங்க. ஸோ அந்த விண்டோல நம்ம கண்டுபிடிச்ச விண்டோல எல்லாரையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 3 + 1 + 4. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு அரேல எதுவும் இல்லாததுனால நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ இதுதான் வந்து நம்மளோட டோட்டல் ஆன்ஸரா இருக்க போகுது. அதாவது 8 கஸ்டமர்ஸ். ஸோ இந்த இன்புட்டுக்கு ஏதாச்சும் ஒரு 2 நிமிஷம் கடை ஓனர் வந்து ஃபுல்லா ஹேப்பியா இருந்தான்னா, நம்மளால மேக்ஸிமம் 8 கஸ்டமர தான் ஹேப்பியா வச்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் கைஸ் இதோட சொல்யூஷன் ஸ்லைடிங் விண்டோ. கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃப்யூசிங்கா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டெக்னிக் பார்க்குறீங்க அப்படின்னா. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. புரியலன்னா ஒரு 2, 3 தடவ திரும்பி கூட பாருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சிம்பிளான டெக்னிக். பட் எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களால சால்வ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்ஸிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டி பார்க்கலாமா? நீங்களே கெஸ் பண்ணி பாருங்களேன் பாஸ் பண்ணிட்டு. ஓகே. ஸோ இதோட டைம்னு பார்த்தீங்கன்னா கைஸ், டைம் காம்ப்ளெக்ஸிட்டி வந்து ரொம்ப எப்படி சொல்றது? கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும் கால்குலேட் பண்றதுக்கு. நீங்க வந்து நெனைக்கலாம், என்னடா விண்டோவா கால்குலேட் பண்றோமே, எக்கச்சக்கமா போகுமா டைம் அப்படின்னு. பட் ஆக்சுவலா கிடையாது. இது வந்து லீனியர் டைம் காம்ப்ளெக்ஸிட்டி தான். ஏன் லீனியர்ன்னு கேட்டீங்கன்னா, நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்ம விண்டோ ஸ்டார்ட் மைனஸ் பண்றது அதெல்லாம் பண்ணுனாலும், அட் அ டைம் ஒரு எலிமெண்ட்ட வந்து மேக்ஸிமம் 2 தடவ தான் டச் பண்ணுவோம். நல்லா யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு சம்ல ஆட் பண்ணும்போது ஒரு தடவ தொடுவோம். அப்புறம் விண்டோ தாண்டிருச்சுன்னா, அத முதல்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிருவோம். ஸோ 2 தடவ தான் டச் பண்ணுவோம் ஒரு எலிமெண்ட்ட. அப்பன்னா என்ன அர்த்தம்? இது வந்து லீனியர் டைம் 2nன்னு சொல்லிக்கலாம். ஸோ 2nனும் nனும் ஒண்ணு தான். கரெக்ட்டா? ஸோ இது வந்து லீனியர் டைம். ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம ஸ்பேஸ் எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டி தான் கைஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சரி வாங்க கோடுக்கு போயிடலாம். சரி ஓகே. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இது வந்து நான் கோட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா, ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெருசா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஸோ இது வந்து நம்ம அப்படியே பண்ணத தான் நான் அப்படியே கோடா மாத்திருக்கேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே என்னன்னு பார்த்துரலாம். ஓகேவா? ஸோ இது ஸ்லைடிங் விண்டோன்றதுனால கண்டிப்பா ஸ்டார்ட் ஈக்குவல் டூ 0, எண்ட் ஈக்குவல் டூ 0 தேவைப்படும். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்றது வந்து நம்ம அந்த ரன்னிங் சம், அதாச்சும் ஒவ்வொரு விண்டோக்கும் எவ்வளோ வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டே இருந்தோம் இல்லையா அது. ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கே தெரியும். செலக்டட் ஸ்டார்ட், செலக்டட் எண்ட் எதுக்குன்னா, நம்ம இந்த இது ஃபுல்லா முடிச்சதுக்கப்புறம் திரும்பி ஒரு தடவ லூப் பண்ணி நம்ம எந்த விண்டோ கண்டுபிடிச்சோன்றத ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக. ஸோ நம்மளோட ஒரிஜினல் விண்டோவோட ஸ்டார்ட் என்ன, எண்ட் என்னன்றத கண்டுபிடிச்சு வச்சுக்கிறதுக்கு 2 வேரியபிள். ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளோட அந்த ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக் கைஸ். ஓகேவா? ஸோ இந்த லூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நார்மல் கண்டிஷன் ஸ்டார்ட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எண்ட். ஏன்னா எப்பவுமே அந்த விண்டோல ஸ்டார்ட் தான் ஃபர்ஸ்ட் வரணும். கரெக்ட்டா? எண்ட் இஸ் லெஸ் தென் கஸ்டமர் டாட் லெங்த். அதாச்சும் அரே முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம லூப் பண்ண முடியாது. கரெக்ட்டா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட எக்ஸிட் கண்டிஷன். இப்போ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு
grumpy ஆஃப் எண்ட் இன்டு கஸ்டமர்ஸ் ஆஃப் எண்ட். அப்போனா என்ன அர்த்தம்? இன்கேஸ் கிரம்பி வந்து ஒன்னா இருந்துச்சுன்னா தான் வேல்யூ ஆட் ஆகும். கரெக்டா? ஏன்னா 1 இன்டு கஸ்டமர்ஸ் ஆஃப் எண்ட். இன்கேஸ் கிரம்பி 0வா இருந்துச்சுன்னா என்ன? வேல்யூவே ஆட் ஆகாது. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா? எப்போல்லாம் அவன் கிரம்பியா இருந்து அதை மாத்துறோமோ அதை தான் நம்ம ஆட் பண்ணணும். ஆல்ரெடி அவன் 0 கிரம்பி தான் இருக்கான்னா அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஸோ அதனால தான் கிரம்பி ஆஃப் எண்ட் இன்டு கஸ்டமர்ஸ் ஆஃப் எண்ட் போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்க என்ன செக் பண்றோம்னா விண்டோ சைஸை தாண்டிட்டோமான்னு பார்க்கறோம். ஸோ நம்ம இருக்கிற விண்டோவோட சைஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? எண்ட் மைனஸ் ஸ்டார்ட் பிளஸ் 1. அது வந்து மினிட்ஸோட அதிகமா இருந்துச்சுன்னா ஸ்டார்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ண போறோம். ஸ்டார்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் உள்ள வேல்யூவை மைனஸ் பண்ணலாமா வேணாமான்னு பார்க்க போறோம். இங்கேயும் அதே கான்செப்ட் தான் கைஸ். இன்கேஸ் கிரம்பி வந்து அங்க 0வா இருந்துச்சுன்னா 0 இன்டூ கஸ்டமர்ஸ் ஆஃப் ஸ்டார்ட்னு போகும். அதனால வேல்யூ மாடிஃபை ஆகாது. 1ஆ இருந்தா மட்டும்தான் மைனஸ் ஆக போகுது. ஓகேவா? ஸோ அதே கான்செப்ட் தான். இப்போ நமக்கு என்ன தெரியுது? இதெல்லாம் முடியும் போது ஒரு ப்ராப்பரான விண்டோ வச்சிருக்கோம், ப்ராப்பரான ஒரு சம் இருக்கு. இப்போ இந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு வந்து இருக்கிறதுலே இது வரைக்கும் பார்த்த மேக்ஸிமமோட அதிகமா இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் மாத்திரம் இந்த விண்டோ எது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகேவா? அப்புறம் வழக்கம் போல n+1. ஸோ n+1 பண்ணாதான் நமக்கு வந்து அல்காரிதம் கண்டினியூ ஆக போகுது. ஸோ இது ஃபுல்லா முடிஞ்சிச்சுன்னா அந்த செலக்டட் விண்டோக்கு நமக்கு என்ன மேக்ஸிமம் கிடைக்கும் பிளஸ் என்ன விண்டோ செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருப்போம். ஸோ இந்த அல்காரிதம் முடியும் போது நமக்கு மெயினாக தேவைப்படுறது இந்த செலக்டட் ஸ்டார்ட் அண்ட் செலக்டட் எண்டு தான். ஓகேவா? இப்போ என்ன பாக்கி இருக்கு? ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா? ஜஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஆன்சர்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அந்த கஸ்டமர்ஸை ஜஸ்ட் ஒரு லூப் பண்ணிட்டு இப்போ எந்தெந்த கேஸ்லாம் நம்ம வந்து கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லி ஆட் பண்ண முடியும்? எய்தர் அந்த கஸ்டமர் வந்து நம்மளோட செலக்டட் விண்டோக்குள்ள இருக்கணும். ஸோ அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன். i greater than or equal to selected start, i less than or equal to selected end. இந்த விண்டோக்குள்ள இருந்தான்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்ல இன்னொரு கண்டிஷன் என்னன்னா அந்த கடை ஓனர் வந்து அப்போ ஹாப்பியா இருந்தான்னா கூட நம்ம கஸ்டமரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ல வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆயிடுவான். ஸோ இந்த லூப் முடியும் போது பார்த்தீங்கன்னா ஆன்சர்ல வந்து மொத்தம் எவ்வளோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆனான்னு இருக்க போகுது. ஸோ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சப்மிட் ஆகுது, எஃபிஷியன்ட்டாகவே தான் இருக்குது சொல்யூஷன். ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் மேட்ஸ் யாராச்சும் வந்து ஜாப் ஸ்விட்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இல்லை பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நண்பா.